குட் மார்னிங் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போறது என்ன தெரியுமா? ஒரு திகிலான விஷயங்க. எனக்கு ரொம்ப பயம்தான். உங்களுக்கு பயம் இருக்கான்னு தெரியல. மாயாஜாலம், மந்திரவாதம், செய்வினை, இந்த எலுமிச்சப்பழம் அப்படி சொன்னாலே இன்னைக்கு ஒரு கூட்டம் பயந்து நடங்குதுல்ல. இன்னொரு கூட்டம் சிரிச்சுட்டு கடந்து போயிட்டு, அதாவது இந்த ஜென்சி கிட்ஸ், ஜென்சி ஆல்ஃபாலாம் ஸோ ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு அதை பற்றி தான் பேச போகிறோம். சிலர் சொல்லுவாங்க, நேற்று ராத்திரி என் வீட்டு வாசலில் எலுமிச்சை பழமும் மிளகாவும் கூட கொஞ்சம் குங்குமமும் வச்சுட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? அதை எடுத்து ஜூஸ் போட்டுட்டு அந்த மிளகா ஒரு கடி கடிச்சுக்கலான்னு நினச்சா பக்கத்து வீட்டு அண்ணன் அதை பார்த்துட்டு பயந்து அலறி ஓடிட்டாரு. புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, இந்த 2026 கூட இந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் மாயாஜாலம், மந்திரம், செய்வினை இதெல்லாம் இப்போவும் நம்பிட்டு இருக்காங்களா? இதெல்லாம் உண்மையாக வாழ்க்கையை பாதிக்குமா? இல்லை இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு மைண்ட் கேம் தானா? வாங்க ஜாலியாக ஆனால் யோசிக்க வைக்கிற மாதிரி பேசலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு, இந்த காலத்தில் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்கா அப்படியெல்லாம் கேட்டால், செய்கிறவனுக்கு வியாபாரம், நம்புறவனுக்கு அது எப்படி சொல்ல, பயம்னு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க மேட்ரு. சயின்ஸ் எவ்வளவோ வளர்ந்துருச்சு. ஆனால் இன்னைக்கும் சிலர், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, ஜாதகத்தில் ஏதோ குறை இருக்குது, ஏதோ சூனியம் வச்சுட்டாங்க, என் பிஸ்னஸ் டல்லாக போகுது, யாரோ காசு வெட்டி போட்டுட்டாங்க அப்படியெல்லாம், இல்லை யாராவது போய் கேரளா மந்திரகத்தை வச்சு முட்டை வச்சுட்டாங்க, தேங்காய் வச்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒருத்தவன் நினச்சா உங்கள் ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சு உங்கள் பேங்க் பேலன்ஸை காலி பண்ண முடியும்னா அவையே சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறான். நேராக ரிசர்வ் பேங்க் முன்னாடி போய் ஒரு 4 எலுமிச்சை பழத்தை வச்சு அவன் பணக்காரன் ஆகிட மாட்டானா? யோசிக்கணும் தானே மக்களே. சரி, இதனால வாழ்க்கை பாதிக்குமான்னு கேட்டால், சைக்கலாஜிக்கலாக இம்பேக்ட் என்ன தெரியுமா? நம்ம மந்திரவாதம் உண்மையோ இல்லையோ, பட் நம்ம இதை சொந்தமாக நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக பாதிக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம இந்த ஒரே விஷயத்த திரும்ப 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 நினச்சிட்டே இருக்கோம். மந்திரத்தாலெல்லாம் கிடையாது, நம்மளுடைய பயத்தால். இதை சைக்கலாஜிக்கலாக என்ன சொல்லுவோம்னா, நோசிபோ எஃபெக்ட்னு சொல்லுவோம். அதாவது ஒரு விஷயம் நடக்கலைனாலும் நடந்துருமோ, எனக்கு ஏதோ கெட்டது நடக்க போதோன்னு நம்மளை அறியாமலேயே நமக்குள்ள ஒரு பதட்டமும் ஒரு தீவிரமாக நம்பிட்டே இருந்தோம்னா நம்ம மூளை நம்மளை அறியாமலே தப்பான ஒரு முடிவெடுக்க வைக்கும். இதனால என்ன ஆகும் தெரியுமா? தனிப்பட்ட வாழ்க்கை பாதிக்க ஆரம்பிக்கும். ஒருத்தர் மேலே ஒருத்தர் சந்தேகப்படுவோம். குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடும். கஷ்டப்பட்ட பணத்தை என்ன சொல்லுவாங்க, ஏமாத்துக்காரங்கிட்ட நம்ம பறி கொடுத்துரும். ஏன்னா பரிகாரம் பண்ணணும், பூஜை பண்ணணும், இந்த மந்திரத்தை எடுக்கணும், இவங்களை குணப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு சாமியார்கிட்ட போவோம், இன்னொரு சாமியார்கிட்ட போவோம், ஜோஷியம் பார்ப்போம், என்னெல்லாம் பண்ணுவோம். நம்ம கையில உள்ள காசெல்லாம் போயிடும். அடுத்து சொசைட்டில ஒரு பாதிப்பு இருந்துட்டே இருக்கும். சொந்தக்காரனை பார்த்தா கூட இவன் நமக்கு ஏதாவது பண்ணியிருப்பானோ, திடீர்னு நீ நல்லா இருக்கியான்னு ஏன் இவன் கேட்கறான், இவன் எத்தனை நாள் கேட்கலையே, இப்ப ஏன் இவன் இப்படி கேட்கறான், நம்ம வீட்டுக்கு வந்தப்போ நம்ம வீட்டெல்லாம் ஒரு மாதிரி பார்த்தானே, நான் அங்கே உள்ளே போன நேரத்தில் அவன் வெளியே அந்த பக்கமாக போயிட்டு வந்தானே அப்படின்னு நம்ம மைண்டெல்லாம் யோசிச்சுட்டே இருப்போம் இல்லையா? வீட்டில் சொல்லிகிட்டே இருப்போம்ல, அவன் ஒரு வித்தியாசமாக நடந்துக்கிட்டான், என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு அந்த பயமே நமக்கு தூக்கத்தையும் கெடுத்துரும். அடுத்த தடவை அவனை பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே கூட ஏற்றணும்னு தோணாமல் கேட்டு லாக் பண்ணிடுவோம். இதனால என்ன ஆகுது? உறவுகளுக்குள்ள ஒரு சின்ன கேப் ஆகுது. சரி, இது மக்கள்கிட்ட எப்படி தான் இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா, நோ ஹர்ட். இது எப்படின்னா ஒன்லி ஃபேக்ட்ஸ் மட்டும்தான். ஓகே, யாரையும் நம்பிக்கையும் நான் மூட நம்பிக்கைன்னு சொல்லலை. ஸோ யாரையும் இதை ஹர்ட் பண்ணாதீங்க. இதை நம்புகிற மக்களை என்ன சொல்லலாம், அவங்கள கிண்டல் எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய பயத்தில் இருப்பாங்க, அதோடைய நம்பிக்கை. அவங்க கிட்ட அன்பா புரிய வைக்கணும். என்னன்னா, உனக்கு உடம்பு முடியலையா, டாக்டரை போய் பாரு. ஓகே, ஒரு பிரச்சனைனா உட்காந்து பேசுங்க. யாருக்கு பிரச்சனையால் வருது அவங்க கிட்ட ஒரு மனசை விட்டு பேசுங்க. இல்லையா, ஒரு பிஸ்னஸ்ல லாஸா, அது எங்க ப்ராப்ளம் ஆச்சு, அதை பண்ணுங்க, உழைச்சி முன்னேறு. அதை விட்டுட்டு ரோட்ல கிடக்கிற பொம்மையை பார்த்து பயப்படாது. இல்லை ஒருத்தவங்க காசு வெட்டிட்டாங்க, இல்லை ஒரு பழம் வெட்டாங்க, இல்லை ஒரு முட்டை, இல்லை உங்க போட்டோ வச்சு ஒரு தேங்காய், இது ஏதோ ஒன்று இருக்கட்டும், அதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, நிழலோட அருமை வெயிலுக்கு போனாதான் தெரியும். ஆனா பயத்தின் அருமை பயமூர்த்துறவனுடைய லாபத்துல தான் தெரியும். ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? உங்களுடைய பயத்தை மற்றவங்களுடைய வியாபாரமா ஆக்கிடாதீங்க, சரியா? ஏன்னா இப்ப நம்முடைய பயம்தான் சிலருடைய வியாபாரமா ஓடிட்டு இருக்கு. கடவுள் நம்பிக்கைனா அது ஒரு வித்தியாசமான பார்வையோடு பார்க்கலாமா? அல்டிமேட் ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அப்போ கடவுள் நம்பிக்கையெல்லாம் கிடையாதா அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டா கெட்ட சக்தி ஓடிடும்.
ஆனா நிஜமான கடவுள் நம்பிக்கை என்ன தெரியுமா? கடவுள் இருக்கிறப்போ எந்த கெட்ட சக்தியும் என்ன நெருங்க முடியாது, என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு என்ன சொல்ல, ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு தைரியம் இருக்கணும். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தை பிடிச்சி கட்டுப்படுத்துற ஒரு சக்தி இருக்கும் போது யாரோ ஒருத்தர் செய்யற ஒரு குட்டி சாத்தா மந்திரம் வந்துட்டு நமக்கு கடவுளை விட பெருசாயிடுமா? எந்த கடவுளாவது நீ அவன் வாழ்க்கையை கெடுத்துரு, நான் உனக்கு வரம் தரேன்னு சொல்லுமா? யோசிச்சு பாருங்க. எந்த இறைவனும் யாருக்கும் தீமை செய்ய மாட்டாரு, புரியுதா? கடவுள் அருள்ன்றது ஒரு காத்து மாதிரி, அது எல்லா இடத்துலையும் இருக்கும், எல்லாரையும் காப்பாத்துறது தான் இருக்குமே தவிர ஒருத்தனை அழிக்கிறதுக்கு அது வராது. உண்மையிலே பெரிய சக்தி எது தெரியுமா? உங்களுடைய நல்ல எண்ணமும் நேர்மையான உழைப்பும், அடுத்தவங்க மேல பொறாமை இல்லாம நீங்க வாழ்றதும், கடவுள் மேல உள்ள தூய்மையான நம்பிக்கையும் தான். இந்த நாளும் உங்ககிட்ட இருந்து வச்சுக்கோங்களேன், எந்த மந்திரவாதியும் எந்த மந்திர சக்தியும் உங்களுடைய நிழலை கூட தொட முடியாது. பிளாக் மேஜிக், விச் கிராஃப்ட் எல்லாம் சும்மா டம்மி தான். ஸோ ஃபைனல் மேட்ரு என்னன்னா, இந்த செய்வினை, செய்யப்பாட்டு வினை, பிளாக் மேஜிக்கு, விச் கிராஃப்ட் இதெல்லாம் பயந்து பதுங்கிறத முதல்ல நிறுத்திடுது. யோசிச்சு பாருங்களேன், யாரோ ஒருத்தர் எவனோ ஒருத்தர் ஒரு மந்திரவாதியை வச்சு 4 மிளகாவும் ஒரு பொம்மையும் வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை கெடுத்துட முடியுமா? அப்படி உண்மையாவே ஒரு மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி இருந்தா இன்னைக்கு உலகத்துல எந்த பிரச்சனையுமே இருக்காதே. நாட்டுக்கு நாடுக்குள்ள பிரச்சனைகள் வராது, எவ்வளவு அமைதி ஆயிடும், உலக நாடுகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஆயிடும். ஏன்னா மந்திரவாதியே எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவானே. அதனால இதெல்லாம் நம்பி உங்க வாழ்க்கையை வீணடிக்காதீங்க. ஐயோ எனக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்லாம் பயந்துட்டே இருக்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா என்ன தெரியுமா ஆகும்? உங்க உடம்புல உள்ள எனர்ஜி குறைஞ்சிரும், செய்யற வேலையில கவனம் சிதற ஆரம்பிச்சிடும், குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்கள் சந்தேகங்களா வர ஆரம்பிச்சிடும். அதனால அந்த உட்கார்ந்துட்டு இருக்காம உங்க வாழ்க்கையோட அடுத்த ஸ்டெப் என்னவோ அதை பாருங்க. உங்க குடும்பத்தை கவனிங்க, அடுத்தவங்களுடைய உங்க சந்தோஷத்தை பாருங்க, உங்க பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போற வழியை பாருங்க. புதுசா எதையாவது கத்துக்கோங்க, புரியுதா? தேவையில்லாத பயத்துக்கு செலவழிக்கிற நேரத்தை உங்களுடைய முன்னேற்றத்துக்கு செலவழிச்சா அது எப்படி சொல்லுது, வாழ்க்கை எங்கேயோ போயிடும்ல. சரி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். புதுசா ஒரு வண்டி வாங்குறோம், அதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சை பழம் வச்சுட்டு ஏத்தி வண்டி ஓட்டுறாங்க. இது அவங்களுடைய நம்பிக்கை. நான் அந்த நம்பிக்கையோ கடவுள் மேல உள்ள பக்தியோ நான் கண்டிப்பா குறை சொல்ல மாட்டேன். கடவுள் நம்பிக்கைன்றது ஒரு மனிதனுக்கு நேர்மறையான ஆற்றலையும் தைரியத்தையும் அதாவது ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கறது. ஆனா இந்த எலுமிச்சை பழம் தான் என் வண்டியை காப்பாத்துது, வண்டி பிரேக்கே இல்லாட்டினாலும் பரவாயில்ல, இந்த எலுமிச்சை பழம் என் வண்டியை நிறுத்துறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க பாத்தீங்க. அந்த தேவையில்லாத அதிதீக நம்பிக்கை தான் உங்களுடைய மூட நம்பிக்கைன்னு சொல்றேன். அதுதான் தப்பு. வண்டியை சர்வீஸ் பண்ணணும், வண்டிக்கு ப்ராப்பரா பெட்ரோல் ஆர் டீசல் போடணும், இல்ல வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போடணும். அதுதான் உண்மை. உண்மையா உங்களை காப்பாற்றுற மிகப்பெரிய கவசம் எது தெரியுமா? உங்களுடைய உண்மையான உழைப்பும் நேர்மையான எண்ணமும் தான். நீங்க யாருக்கும் துரோகம் நினைக்காம நேர்மையா உழைச்சு 4 பேருக்கு நல்லதை நினைச்சீங்கன்னா உங்களுடைய நேர்மைக்கு முன்னாடி எந்த கெட்ட சக்தியும் எந்த கெட்ட எண்ணங்களும் நிற்கவே முடியாது. சூரியனுக்கு முன்னாடி திரும்பவும் சொல்றேன், பனி விலகுற மாதிரியில உங்களுடைய வாழ்க்கை சூப்பரா ஆயிடும். இந்த மாதிரி பயம்லாம் உங்க வாழ்க்கையில பஞ்சா பறந்துடும். கடவுளும் நேர்மையா உழைக்கிறவங்களுக்கு உடைய பக்கம்தான் இருப்பார் ஒழிய 4 எலுமிச்சை பழத்தையும் ஒரு குங்குமத்தையும் வச்சு மற்றவனை கெடுக்க நினைக்கிறவன் பக்கத்துல இருக்கவே மாட்டான். கெடுவான், கேடு நினைப்பான். அதனால மூட நம்பிக்கையை தூர தூக்கி போட்டுட்டு உங்க வேலையை தைரியமா பாருங்க. ரோட்ல எலுமிச்சை பழம் கிடந்தா அதை மிதிச்சுட்டு போங்க. இல்லையா, கையில யாரும் பார்க்கலாம், எடுத்து அப்படியே பிதிச்சு அப்படியே தலையில வெயிலா இருந்துச்சுன்னா நல்லா உச்சி மண்டையில தேயுங்க. அவ்வளவுதான், குளிர்ச்சி ஆகும். இல்லையா, வாய் ஒரு மாதிரி இருக்கா, அப்படியே நக்கிட்டே போங்க. அவ்வளவுதான். இவ்வளவுதான் வாழ்க்கை, புரியுதா? யாருக்கும் எதுக்கும் கெடுதல் நினைக்காம. சரி, ஒரு முக்கியமான விஷயம். இவ்வளோ நேரம் உங்களை யோசிக்க வச்சு உங்களை தெளிவுபடுத்தின உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வாரம் உங்கள் வீட்டு வாசலில் 4 எலுமிச்சை பழத்தை கொண்டு வந்து வச்சிருவேன். ஏன்னா ஒரு எலுமிச்சை பழம் உங்களுக்கு பத்தாது இல்லையா, 4 எலுமிச்சை வச்சு தான் ஜூஸ் போட்டு குடிக்க முடியும். பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க வீட்டில் யாராவது பயத்தில் இந்த மாதிரி மூட நம்பிக்கையோடு இருக்காங்களா, அவங்க கிட்ட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி மந்திரம் பண்ணியிருக்காங்க, எனக்கு எப்படி இருக்கு, இந்த இந்த பில்லி சூனியத்தை எடுக்கணும், இந்த மந்திரத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா, அவங்க காதை திருவி உங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டு அவங்களுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷனை கொடுங்க. ஏதாவது உடம்பு முடியாமல் இருக்காங்களா, ப்ராப்பரான ஒரு டாக்டரை காட்டுங்க. ஆனால் மறுபடியும் சொல்றேன், கடவுள் நம்பிக்கையை நான் குறை சொல்லலை. கடவுள் நம்பிக்கை கண்டிப்பாக வாங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்குன்னு
கடவுள்னு ஒரு சக்தி இருக்குது, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, கடவுள் ஒரு நல்ல சக்தின்னு இருக்கும்போது ஒரு தீய சக்தின்னு ஒன்று இருக்க தான் செய்யும். பட் அது நமக்கு வந்து கெடுதல் பண்ணுமா ஒருத்தன் பண்ணுறதாலனா கண்டிப்பாக வராது. நீங்கள் நல்லதே நினைங்க. நம்ம செய்கிற செயல் தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும். ஸோ நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது தான் உங்ககிட்ட தேடி வரும், கெட்டது செஞ்சீங்கன்னா கெட்டது தான் வரும். இதுக்கு எவனும் உங்களுக்கு எலுமிச்சை பழமோ இல்லை வந்து திராட்சை பழமோ ஆரஞ்சு பழமோ ஆப்பிள் பழமோ வைக்க வேண்டாம். அது என்ன பழம் வச்சாலும் சரி, அது உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் வாழ்க்கை எப்படி வாழணும். இனிமே தைரியமாக வாழ்க்கையை வாழுங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. வீணான அன்வான்டான விஷயங்களை போட்டு யோசிக்காதீங்க. சந்தோஷமா இருங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. எப்படி வாழணுன்றதும் உங்களுக்கு தெரியும். நல்ல விஷயத்தை கேளுங்க, நல்ல விஷயத்தை பேசுங்க, நல்ல எண்ணங்களை வைங்க, நல்ல சிந்தனைகளை வைங்க. வாழ்க்கையில் எந்த விச் கிராஃப்டும் ஆறு எந்த பிளாக் மேஜிக் வேற எது பொம்மை எலி பூனை எதுவாலையும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல்.